நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 10% ஆஃப் த கிச்சன் ஒர்க் வந்து நான் பண்ணுவேன். இதே இது சாட்டர்டே, சண்டேஸ்னா கொஞ்சம் அதிகமான ஒர்க்கே பண்ணுவேன். ஸோ சம்டைம்ஸ் நான்வெஜ் எடுத்துட்டு வந்து கழுவுறது, இல்ல இது மாரி பெரிய பழம் வாங்கிட்டு வந்தா கட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் நான் எடுத்து பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வாட்டர் மெலன் தான் வாங்கிட்டு வந்தோம். தர்பூசணி பழம் தான் வாங்கிட்டு வந்தோம். அத வெட்டி சாப்பிட்றதா இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அ பழம் பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணும்போது எல்லாருமே தூக்கி பார்த்து அத தட்டி பார்ப்பாங்க. தட்டி பார்க்கும்போது அது தப்பு தப்புன்னு சத்தம் வந்தா நல்ல பழம், நல்லா இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் வந்து எனக்கு இன்னைக்கு தாங்க புரிய வந்துச்சு. இந்த படத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சத்தம் வந்துச்சு. இதுல வந்து ஒரு நடுவுல ஒரு ஒரு பள்ளம் மாரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பள்ளத்தினால தான் அந்த 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 சத்தம் வந்திருக்குது. ஸோ பழம் வந்து ரியலி நல்லா பழுத்து இருந்துச்சு. நல்ல ஜூஸியா இருந்துச்சு. ஒரு 70% ஆஃப் த பழத்த பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மீதி பழத்த வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு அடுத்த நாள் தான் அத இன்னைக்கு தான் சாப்பிட்டோம். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $3 வாங்கிட்டு வந்தேன். ஆஃபர் மாரி போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இது வந்து எப்பயுமே இந்த மாரி ஆஃபர்ல கிடைக்காது. ஒரு முழு பழம் நீங்க வாங்குனீங்கன்னா, எப்படி இருந்தாலும் $6 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து ஹாஃப் பிரைஸ்ல வீட்டு பக்கத்துல ஒரு மார்க்கெட்ல போட்டிருந்தாங்க. ஸோ அங்கருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த பழத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி குட்டியா ஸ்லைஸ் போட்டு ருசியா சாப்பிட்டோம். அந்த பழம் எப்படி இருக்கு பாருங்க.